3,22,000ல 3 கிலோவாட் சோலாரோட அதுக்கு கீழவே ஒரு ரூமும் ரெடி. லைட் வெயிட் ரூமு. மாடியில எங்க வேணா அத யூஸ் பண்ணிக்க முடியும். சோலார்லேருந்து வரக்கூடிய கரண்ட்ட என்டையர் வீட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் பில்லையும் கட்ட வேண்டியதில்ல. இந்த ரூம் செட்டப் மாடிக்கு மட்டும் கிடையாது. ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு இண்டிவிஜுவல் வீடாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்டே தேவை கிடையாது. ஃபுல் சோலார்லயே ரன் ஆகும். இது மட்டும் இல்லாம பிளாட் போட்டு சேல் பண்ற இடத்துல செக்யூரிட்டி ஆஃபீஸ் மாரி ஏதாவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் யூஸ் ஆகும். அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி ஆஃபீஸ் வைக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அதோட ஹில் ஸ்டேஷன்ல கரண்ட் இல்லாத இடங்கள்ல ஒரு வீடு பண்ணணும் அப்படின்னாலும் இதை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ரூமு சோலார் செட்டப் எல்லாமே ஒரே நாளில் ரெடி ஆகிடும். தமிழ்நாட்டில் எங்கேனாலுமே டிரான்ஸ்போர்ட்டு ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே இந்த ரேட்டுக்குள்ளேயே இன்க்ளூடட். ஃப்ரீ தான். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. நார்மலாக எங்களோட பேசிக் மாடலில் ஒரு ஸ்லைடிங் விண்டோ அண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ வருவாங்க. அண்ட் இதோட சேர்த்து நாங்கள் 2 லைட்டு, இந்த 360 டிகிரி ஃபேனு இதெல்லாம் கொடுத்துருவோம். ஓகே சார். இப்போ 4 lakh பட்ஜெட் வந்து சொல்லும்பொழுது இப்போ நிறைய பேர் வந்து சிவில்லையே நான் கட்டிடுவேனே 10க்கு 10 ரூம் அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? மிகப்பெரிய டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் இதே பிரைஸ்ல சோலார் வந்துடும். ஓகே. 10x10 கட்டுறதுக்கு அட்லீஸ்ட் 20 to 30 days ஆயிடும். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு அப்ரூவல் வேணும். ஓகே. This is a prefab building. This is a prefab room. Okay. So this doesn't need any approval at all. இப்போ இருக்கிற ரூஃப்ல நான் இன்னொரு ரூம் கட்டணும்னா அது லோட் பேரிங் ஆகுமா ஆகாதா இதெல்லாம் டவுட்ஸ் வரும். அந்த பிரிக்ஸ் போடும்போது இல்லைன்னா சிமெண்ட் போடும்போது எவ்வளோ இன்ச்சு போடலாம் அதெல்லாம்ட்டு. இதுல அந்த மாதிரி இது இஸ் வெரி லைட் வெயிட், லைட்டர் தேன் த பிரிக் டோட்டல் ரூம். இதே கெப்பாசிட்டிக்கு நம்ம பண்ணணும்னா இன்னைக்கு நான் இங்க ரூம் வேண்டாம், நாளைக்கே திரும்பி எங்கேயாவது ரீப்ளேஸ் பண்ணணும், யூ கேன் ஈஸிலி ரீப்ளேஸ் இட். யூ கேன் ஈஸிலி செல் திஸ் ஆல்சோ டு சம்வன் எல்ஸ். சேல் கூட பண்ணிக்கலாம். இப்போ லைஃப் டைம் வந்து கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா? சிங்கிள் பண்ணா எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஆமா சார். சோ தி லைஃப் எப்படி பார்த்தா கூட ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இஸ் when you are hot dip galvanizing a steel structure, அது வந்து லைஃப் லாங் மோர் தென் 30-40 இயர்ஸ் இருக்கிற ட்ராக் ரெக்கார்டே இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னா ஃபுல் வீடியோ மனோஸ்ட யூடியூப் சேனலில் இருக்குது. அதில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.